மகாநதி சீரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல சாரதா இப்பதான் அவங்க மனசை தெத்துக்கிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சிந்து கிருஷ்ணா அதுக்கு அடுத்துதான் அவங்களுடைய அம்மான்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறாங்க. வழி விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அடைச்சி வெளியே போ, இங்கேயும் வந்துட்டீங்களா, உங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை, எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம நாங்க இங்கிருந்து போக மாட்டோம், எங்களுக்கு போறதுக்கு வேற இடமும் கிடையாது, எங்ககிட்ட ஒரு பைசா கூட கிடையாது, ஏன்க்கா எங்களை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறீங்க, எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்தா நாங்க எதுக்காக இங்க வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சாரதா இருந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்னம்மா சொல்ற, சரிம்மா நாங்க உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவெடுக்கிறாங்க. விஜய் இருந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்க அங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தை நீங்க 2-3 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு நம்ம விஜய் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே கிருஷ்ணா சிந்து அவங்களுடைய அம்மாவும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே காவேரி விஜய் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி மகாநதி சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.